ஓம் சாந்தி. ஏப்ரல் 4, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, பரலோக தந்தையிடமிருந்து உங்கள் முழு ஆஸ்தியையும் பெறுவதற்கு வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் பொழுது உங்களிடமுள்ள அனைத்தையும் பரிமாற்றம் செய்யுங்கள். இது மிக பெரியதோர் வியாபாரமாகும். கேள்வி: நாடகத்தின் ஞானம் எந்த விஷயத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு அதிக அளவு உதவுகிறது? பதில்: உங்கள் ஷரீரம் நோயுற்று இருக்கும்போது நாடகத்தின் ஞானம் உங்களுக்கு அதிக அளவில் உதவுகிறது. ஏனெனில் இந்த நாடகம் இவ்வாறே மீண்டும் இடம்பெறும் என்பது உங்களுக்கு தெரியும். இதனை குறித்து அழுது புலம்ப வேண்டிய அவசியமில்லை. கர்ம கணக்குகள் தீர்க்கப்பட வேண்டும். 21 பிறவிகளின் சந்தோஷத்துடன் ஒப்பிடும் பொழுது இந்த துன்பத்தின் அனுபவம் எதுவுமே இல்லை. ஞானம் முழுமையாக இல்லாதிருந்தால் உங்களுக்கு அசௌகரியம் ஏற்படுகிறது. ஓம் சாந்தி. கடவுள் பேசுகின்றார். ஒரே ஒருவரான கடவுள் தனக்கென சொந்த ஷரீரம் இல்லாதவர். கடவுளுக்கு பெயர், வடிவம், இடம், காலம் இல்லை என்றில்லை. இல்லை, கடவுள் தனக்கென சொந்த ஷரீரத்தை கொண்டிருப்பதில்லை. மற்ற ஆத்மாக்கள் அனைவருக்கும் அவர்களுக்கென சொந்த ஷரீரம் உண்டு. இப்பொழுது தந்தை கூறுகின்றார்: இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, இங்கு அமர்ந்திருக்கும் போது உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். எவ்வாறாயினும் ஆத்மாவை கேட்டு ஒரு பாகத்தை நடித்து ஷரீரத்தின் மூலம் செயற்படுகின்றார். ஆத்மாவிலேயே சமஸ்காரங்களும் உள்ளது. ஷரீரத்தின் மூலமாக ஆத்மாவே நல்ல தீய செயல்களின் பலனை அனுபவம் செய்கின்றார். ஒரு ஷரீரமின்றி எவராலும் எதனையும் அனுபவம் செய்ய முடியாது. அதாவது விளைவின் வேதனையை அனுபவம் செய்ய முடியாது. இதனாலேயே தந்தை கூறுகின்றார்: உங்களை ஆத்மாக்களாக கருதியவாறு இங்கு அமர்ந்திருங்கள். பாபா எங்களுக்கு ஞானத்தை கூறுகின்றார். ஆத்மாவாகிய நான் இந்த ஷரீரத்தின் மூலம் கேட்கின்றேன். கடவுள் பேசுகின்றார். மன் மனாபவ். உங்கள் ஷரீரம் உட்பட ஷரீர சமயங்கள் அனைத்தையும் துறந்து உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். கீதையின் கடவுளான ஒரே ஒரு தந்தையே இதனை உங்களுக்கு கூறுகின்றார். கடவுள் என்றால் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்ட ஒரே ஒருவர். தந்தை விளங்கப்படுத்துகின்றார்: எனது பிறப்பு அலௌகிகமானது. நான் இவரில் பிரவேசிப்பது போன்று வேறு எவரும் இவ்வாறாக பிறப்பு எடுப்பதில்லை. இதனை நீங்கள் மிகவும் நன்றாக நினைவில் கொண்டிருக்க வேண்டும். கடவுள் அனைத்தையும் செய்கின்றார் என்றோ, அவர் பூஜிக்க தகுதி வாய்ந்தவரும் பூஜிக்கப்படுபவரும் என்றோ, அல்லது அவர் கற்களிலும் கூழாங்கற்களிலும் இருக்கின்றார் என்றோ இல்லை. ஒரு முதலையாகவும் ஒரு மீனாகவும் அவதாரம் எடுத்துள்ளார் என்றும், பரசுராமன் அதாவது கோடாரியுடன் ராமர் போன்று 24 அவதாரங்களை அவர்கள் காட்டியுள்ளார்கள். கடவுள் பரசுராம அவதாரம் எடுத்து கோடாரியினால் வன்முறையில் ஈடுபடுவாரா என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அது பிழையாகும். கடவுள் சர்வ வியாபி என்று கூறியது போலவே சக்கரத்தின் கால எல்லையையும் 100,000கணக்கான வருடங்கள் என்று அவர்கள் எழுதியுள்ளார்கள். இது கார் இருள் என அழைக்கப்படுகிறது. அதாவது அவர்களிடம் இந்த ஞானம் இல்லை. ஞானத்தின் மூலமே ஒளி கிடைக்கிறது. இப்பொழுது அறியாமை என்ற கார் இருள் உள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது பேரொளிக்குள் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு அனைவரையும் நன்றாக தெரியும். ஞானத்தை கொண்டிராதவர்கள் தொடர்ந்தும் வழிபாடு போன்றவற்றை செய்கிறார்கள்.
இப்பொழுது உங்களுக்கு அனைவரையும் தெரியும் என்பதால் எவரையும் வழிபட வேண்டும் என்ற அவசியம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் இப்பொழுது வழிபாடு செய்வதிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்த தேவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். பூஜிக்க தகுதி வாய்ந்த தேவர்களாக இருந்த நீங்கள் பின்னர் பூஜை செய்யும் மனிதர்கள் ஆகிவிட்டீர்கள். மனிதர்கள் அசுர கட்டளைகளை கொண்டிருந்தனர். இதனாலேயே பாடப்பட்டுள்ளது, மனிதர்கள் தேவர்களாக ஆக்கப்பட்டுள்ளனர். மனிதர்களை தேவர்களாக மாற்றுவதற்கு கடவுளுக்கு அதிக காலம் எடுக்கவில்லை. அவர் உங்களை ஒரு வினாடியில் தேவர்கள் ஆக்குகின்றார். தந்தையை நீங்கள் இனம் கண்டு கொண்டதும் அவரை ஷிவ் பாபா என்று அழைக்க ஆரம்பித்து விட்டீர்கள். பாபா என்று கூறுவதன் மூலம் நீங்கள் உலக அதிபதிகளும் ஸ்வர்க்க அதிபதிகளும் ஆகின்றீர்கள் என்பதை உங்கள் இதயம் புரிந்து கொள்கிறது. அந்த ஒரே ஒருவரே எல்லையற்ற தந்தையாவார். இப்பொழுது நீங்கள் உடனடியாகவே தந்தைக்கு உரியவர்கள் ஆகியுள்ளீர்கள். அப்பொழுது தந்தை கூறுகின்றார், வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் பொழுதும் பரலோக தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் லௌகீக ஆஸ்தியை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். இப்பொழுது லௌகீக ஆஸ்தியுடன் பரலோக தந்தையிடமிருந்து பெற்ற ஆஸ்தியை பரிமாற்றம் செய்யுங்கள். இது நல்லதோர் வியாபாரமாகும். ஒரு லௌகீக ஆஸ்தி எவ்வாறு இருக்கும்? இது ஓர் எல்லையற்ற ஆஸ்தியாகும். இதனை ஏழைகளும் விரைவில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது. அவர் ஏழைகளை ஏற்றுக்கொள்கின்றார். தந்தை ஏழைகளின் பிரபு ஆவார். நினைவு கூறப்படுகிறது, நானே ஏழைகளின் பிரபு. அனைத்திலும் பாரதமே மிக ஏழ்மையானது. நான் பாரதத்தில் வருகின்றேன். நான் அதனை செல்வம் மிக்கதாக்குகின்றேன். பாரதத்தின் புகழ் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அது அனைத்திலும் மிக சிறந்த யாத்திரை ஸ்தலமாகும். எனினும் சக்கரத்தின் கால எல்லை மிக நீண்டது என கூறுவதால் அவர்கள் அதனை முற்றிலும் மறந்து விட்டார்கள். செல்வம் மிக்கதாக இருந்த அந்த பாரதமே இப்பொழுது ஏழ்மை நிலையை அடைந்துவிட்டது என்பதை அவர்கள் புரிந்துள்ளார்கள். முன்னர் இங்கிருந்தே தானியம் போன்ற அனைத்தும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது வழக்கமாகும். அந்த பாரதம் மிகவும் ஏழ்மை நிலையை அடைந்துள்ளதால் அவர்கள் உதவுகின்றார்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அது அவ்வாறாக இருந்தது. ஒரு முக்கியஸ்தர் தோல்வியுறும் பொழுது அவருக்கு எவ்வாறு உதவி செய்யலாம் என மக்கள் தங்களுக்கிடையில் தீர்மானிப்பார்கள். இந்த பாரதமே அனைத்திலும் அதி புராதனமானது. பாரதமே ஸ்வர்க்கமாக இருந்தது. முதலில் அங்கு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. அவர்கள் அதன் கால எல்லையை நீட்டித்து விட்டதனால் குழப்பமடைந்துள்ளார்கள். அவர்கள் பாரதத்திற்கு பெருமளவு உதவி செய்கிறார்கள். தந்தையும் பாரதத்திற்கே வரவேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடமிருந்தே உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பதை அறிந்துள்ளீர்கள். இவர் பிரம்மா செய்தது போன்று நீங்கள் உங்கள் லௌகிக தந்தையிடமிருந்து பெற்ற உங்கள் ஆஸ்தியை பரலோக தந்தையிடமிருந்து பெற்ற ஆஸ்தியுடன் பரிமாற்றம் செய்கின்றீர்கள். பாருங்கள், நீங்கள் உங்கள் பரலோக தந்தையிடமிருந்து ஒரு கிரீடத்தையும் ஒரு சிம்மாசனத்தையும் பெறுகின்றீர்கள். இந்த ராஜ்யத்திற்கும் அந்த கழுதைத்தனத்திற்கும் இடையில் பெருமளவு வேறுபாடு உள்ளது. கூறப்பட்டுள்ளது, தந்தையை பின்பற்றுங்கள். பட்டினியால் மரணித்தல் என்ற கேள்விக்கு இடமில்லை. தந்தை கூறுகின்றார், அனைத்தையும் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக பராமரியுங்கள். தந்தை உங்களுக்கு ஓர் இலகுவான பாதையை காட்டுகின்றார். குழந்தைகள் பல சிரமங்களை எதிர்கொண்டதால் அவர்கள் தந்தையை அழைக்கிறார்கள். ஓ பரம்பிதாவாகிய பரம தந்தையே, கருணை கொண்டிருங்கள். சந்தோஷம் நிலவுகின்ற காலத்தில் எவருமே தந்தையை நினைவு செய்வதில்லை. துன்பம் சூழும் நேரத்திலேயே அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள்.
தந்தை இப்பொழுது தன்னை எவ்வாறு நினைவு செய்வது என்பதை உங்களுக்கு காட்டுகின்றார். உங்களுக்கு அவரை எவ்வாறு நினைவு செய்வது என்பதும் தெரியாது. நானே வந்து உங்களுக்கு காட்டுகின்றேன். குழந்தைகளே, உங்களை ஆத்மாக்கள் என கருதி பரலோக தந்தையை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். பாபாவை நினைவு செய்வதனால் சந்தோஷத்தை பெறுவதுடன் ஷரீரத்தின் சகல வேதனைகளும் முடிவடைந்துவிடும். ஆத்மாக்களாகிய நீங்களும் உங்கள் ஷரீரங்கள் ஆகிய இரண்டும் தூய்மையாகிவிடும். நீங்கள் அதி தூய்மையாக இருந்தீர்கள். பின்னர் மறு பிறவிகள் எடுக்கும் பொழுது ஆத்மாக்கள் துருவினால் மூடப்பட்டு விட்டனர். பின்பு அவர்கள் கலப்படம் கலந்த தங்கத்தை போன்றதோர் பழைய ஷரீரத்தை பெற்றார்கள். தூய தங்கத்தினால் செய்யப்பட்ட ஆபரணம் தூயதாகவே இருக்கும். அதில் அத்தகைய பிரகாசம் இருக்கும். கலப்படம் கலந்த ஆபரணம் மங்கிவிடும். தந்தை கூறுகின்றார், உங்களுக்குள்ளும் கலப்படம் கலக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது அது அகற்றப்பட வேண்டும். அது எவ்வாறு அகற்றப்படும்? தந்தையுடன் யோகம் செய்யுங்கள். உங்களுக்கு கற்பிக்கின்ற அந்த ஒரே ஒருவருடன் யோகம் செய்யுங்கள். அந்த ஒரே ஒருவரே தந்தை, ஆசிரியர், சத்குரு அனைத்தும் ஆவார். அவரை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். அவரும் உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் என்னை தூய்மையாக்குபவரும் சர்வ சக்திவான் என்றும் அழைக்கின்றீர்கள். தந்தை உங்களுக்கு ஒவ்வொரு சக்கரத்திலும் அவ்வாறே விளங்கப்படுத்துகின்றார். இனிமையிலும் இனிமையான அன்பிற்கினிய நீண்ட நாட்கள் தொலைந்திருந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளாகிய நீங்கள் 5000 வருடங்களின் பின் வந்து என்னை சந்தித்துள்ளீர்கள். இதனாலேயே நீங்கள் நீண்ட நாள் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டவர்கள் என அழைக்கப்படுகின்றீர்கள். இப்பொழுது அந்த ஷரீரத்தின் அகங்காரத்தை துறந்து ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். தந்தையை தவிர வேறு எவராலும் கொடுக்க முடியாத ஆத்ம ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மனிதர்கள் எவருக்குமே இந்த ஆத்ம ஞானம் இல்லை. சந்நியாசிகள், குருமார்கள் போன்ற எவருமே இதனை அறிய மாட்டார்கள். இப்பொழுது அவர்களிடம் அத்தகைய வல்லமை இல்லை. அனைவருடைய வல்லமையும் குறைக்கப்பட்டுள்ளது. முழு விருட்சமும் முற்றிலும் உக்கிய நிலையை அடைந்துள்ளது. இப்பொழுது புதியதொன்று ஸ்தாபிக்கப்படுகிறது. தந்தை வந்து பல்வகை விருட்சத்தின் ரகசியங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் கூறுகின்றார், முன்னர் நீங்கள் ராமராஜ்யத்தில் இருந்தீர்கள். பாவ பாதையில் நீங்கள் செல்லும் பொழுது ராவண ராஜ்யம் ஆரம்பமாகியது. பின்னர் மற்ற சமயங்களும் தோன்றின. அதாவது பக்தி மார்க்கம் ஆரம்பமானது. முன்னர் நீங்கள் இதனை அறிந்திருக்கவில்லை. சென்று எவரிடமும் கேளுங்கள். உங்களுக்கு படைப்பவரையும் படைப்பின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியையும் தெரியுமா? எவராலும் உங்களுக்கு கூற முடியாது. தந்தை பக்தர்களாகிய உங்களிடம் கூறுகின்றார், இப்பொழுது நீங்களே தீர்மானம் செய்யுங்கள். நீங்கள் பெயர் பலகையிலும் எழுதலாம். நாடகத்தின் இயக்குனரையும் படைப்பவரையும் கதாநாயகனையும் தெரியாத நடிகரை நீங்கள் எவ்வாறு அழைப்பீர்கள்? ஆத்மாக்களாகிய நாங்கள் இங்கு வந்து வெவ்வேறு பாகங்களை நடிப்பதற்காகவே ஷரீரங்களை ஏற்றிருக்கின்றோம். எனவே இது நிச்சயமாக ஓர் நாடகமாகும். கீதையே தாய், சிவன் தந்தை, மற்ற அனைத்தும் படைப்புகளாகும். கீதையின் மூலமாகவே புதிய உலகம் படைக்கப்படுகிறது. புதிய உலகம் எவ்வாறு படைக்கப்படுகிறது என எவருக்கும் தெரியாது. முதலில் ஆத்மாக்களாகிய நீங்கள் மாத்திரமே புதிய உலகில் இருந்தீர்கள். இப்பொழுது இது அதி மங்களகரமான சங்கம யுக உலகமாகும். இது புதிய உலகமும் அல்ல, பழைய உலகமும் அல்ல. இது சங்கம யுகமாகும். இதுவே பிராமணர்களின் உச்சிக்குடுமியாகும்.
பல்வகை ரூபத்தில் அவர்கள் சிவ் பாபாவையோ அல்லது உச்சி குடுமி பிராமணர்களையோ காட்டுவதில்லை. நீங்கள் உச்சி குடுமியை மேலே காட்டியுள்ளீர்கள். பிராமணர்களாகிய நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். தேவர்களின் பின் சத்திரியர்கள் உள்ளார்கள். துவாபர யுகத்தில் அவர்கள் வயிற்றை வழிபடுகிறார்கள். அதாவது பல்வகை ரூபத்தில் காட்டும் பொழுது வைஷ்யர்கள் வயிற்றினால் குறிப்பிடப்படுகின்றார்கள். பின்னர் அவர்களே சூத்திரர்கள் ஆகிறார்கள். இது ஒரு குத்துக்கரணமாகும். நீங்கள் குத்துக்கரணத்தை நினைவு செய்ய வேண்டும். இது உங்களுக்கான 84 பிறவிகளின் யாத்திரையாகும். நீங்கள் அனைத்தையும் ஒரு வினாடியில் நினைவு செய்கின்றீர்கள். நாங்கள் இவ்வாறே சக்கரத்தை சுற்றி வருகின்றோம். இந்த வடிவம் சரியானது, அந்த வடிவம் பிழையானது. வேறு எவராலும் அன்றி தந்தையால் மாத்திரமே சரியான படத்தை செய்ய முடியும். தந்தை இவரின் மூலமாக விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் இவ்வாறே குத்துக்கரணம் அடிக்கின்றீர்கள். உங்கள் யாத்திரை ஒரு வினாடியில் இடம்பெறுகிறது. சிரமம் என்ற கேள்விக்கு இடமில்லை. ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுக்கு தந்தையே கற்பிக்கின்றார் என்பதை புரிந்துள்ளீர்கள். இந்த சத்தியத்தின் சகவாசமே சத் சங்கம். உண்மையான தந்தையாவார். மற்ற சகவாசம் பொய்யானது. தந்தை சத்திய பூமியை ஸ்தாபிக்கின்றார். மனிதர்கள் அத்தகைய சக்தியை கொண்டிருக்கவில்லை. அதனை கடவுளால் மாத்திரமே செய்ய முடியும். கடவுள் மாத்திரமே ஞானக் கடல் என்று அழைக்கப்படுகின்றார். இது பரமாத்மாவின் புகழ் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. அந்த அமைதி கடலே உங்களுக்கு அமைதியை கொடுக்கின்றார். நீங்கள் காலையிலும் இந்த பயிற்சியை செய்கின்றீர்கள். நீங்கள் ஷரீரத்திலிருந்து விடுபட்டு தந்தையின் நினைவில் நிலைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் மரணித்து வாழ்வதற்கே இங்கு வந்துள்ளீர்கள். நீங்கள் உங்களை தந்தைக்கு அர்ப்பணிக்கின்றீர்கள். இது பழைய உலகமும் பழைய ஆடையும் என்பதால் நீங்கள் அவற்றின் மீது விருப்பமின்மையை கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் அதனை விட்டுவிட்டு செல்ல விரும்புகின்றீர்கள். நீங்கள் எதையும் நினைவு செய்யக்கூடாது. நீங்கள் அனைத்தையும் மறந்து விட்டீர்கள். கடவுளே அனைத்தையும் கொடுத்தார் என நீங்களே கூறுகின்றீர்கள். ஆகவே இப்பொழுது அதனை மீண்டும் அவரிடமே கொடுத்து விடுங்கள். பின்னர் கடவுள் உங்களுக்கு கூறுகின்றார், ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர் ஆகுங்கள். கடவுள் நம்பிக்கை பொறுப்பாளர் ஆகுவதில்லை. நீங்கள் நம்பிக்கை பொறுப்பாளர் ஆகிய பின்னர் நீங்கள் எந்த பாவமும் செய்ய மாட்டீர்கள். முன்பு பாவ ஆத்மாக்களின் கொடுக்கல் வாங்கல் பாவ ஆத்மாக்களுக்கிடையேயே இருந்தது. இப்பொழுது சங்கம யுகத்தில் உங்கள் பரிமாற்றங்கள் பாவ ஆத்மாக்களுடன் அல்ல. நீங்கள் பாவ ஆத்மாக்களுக்கு தானம் செய்தால் அந்த பாவம் உங்கள் தலையில் சேமிக்கப்படும். நீங்கள் கடவுளின் பெயரால் பாவ ஆத்மாக்களுக்கு கொடுக்கின்றீர்கள். தந்தை எதையுமே எடுப்பதில்லை. தந்தை கூறுவார், நீங்கள் சென்று ஒரு நிலையத்தை திறந்தால் பலர் நன்மை அடைவார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நாடகத்திற்கு ஏற்ப எது நிகழ்ந்ததோ அது தொடர்ந்தும் அதே போன்று மீண்டும் இடம்பெறும். எனவே அழுது புலம்புவது என்ற கேள்விக்கு இடமில்லை. கர்ம கணக்குகள் தீர்க்கப்படுவதும் நல்லதே. மூலிகை வைத்தியர்கள் கூறுகிறார்கள், அனைத்து நோய்களும் வெளித்தோன்றும். தந்தையும் கூறுகின்றார், எஞ்சி இருக்கின்ற கர்ம கணக்குகள் அனைத்தும் யோகத்தினால் அல்லது தண்டனையினால் தீர்க்கப்பட வேண்டும். தண்டனை மிகவும் கடுமையாக இருக்கும். தண்டனையிலும் பார்க்க நோய் போன்றவற்றின் மூலம் கணக்குகளை தீர்ப்பதே சிறந்தது. 21 பிறவிகளின் சந்தோஷத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த துன்பம் எதுவுமே அல்ல என்பது போல் அனுபவம் செய்யப்படும். ஏனெனில் அங்கு அதிக அளவு சந்தோஷம் உள்ளது. முழு ஞானம் இல்லாதுவிட்டால் நோயின் அசௌகரியங்களும் இருக்கும். எவராவது நோயுற்றால் அவர் கடவுளை பெருமளவில் நினைவு செய்வார். அதுவும் நல்லதே. நீங்கள் ஒரே ஒருவரையே நினைவு செய்ய வேண்டும்.
அவரும் உங்களுக்கு தொடர்ந்தும் விளங்கப்படுத்துகின்றார். மக்கள் குருமார் போன்றவர்களை நினைவு செய்கிறார்கள். அவர்கள் பல குருமார்களை கொண்டுள்ளார்கள். நீங்கள் ஒரு சத்குருவை மாத்திரமே அறிவீர்கள். அவரே சர்வசக்திவான். தந்தை கூறுகின்றார், அந்த வேதங்கள், கிரந்த் போன்றவை நான் அறிய மாட்டேன். அவை பக்தி மார்க்கத்திற்குரியவை. அவற்றின் மூலம் எவருமே என்னை அடைய முடியாது. தந்தை பாவ ஆத்மாக்களின் உலகிற்குள் வருகின்றார். இங்கு எவ்வாறு புண்ணிய ஆத்மாக்கள் இருக்க முடியும்? 84 பிறவிகள் முழுமையாக எடுத்தவரின் சரீரத்திலேயே நான் பிரவேசிக்கின்றேன். இவரே அனைத்தையும் முதலில் கேட்கின்றார். பாபா கூறுகின்றார், நீங்கள் இங்கே நினைவு யாத்திரையில் மிக நன்றாக நிலைத்திருக்க முடியும். இங்கும் புயல்கள் வந்தாலும் தந்தை தொடர்ந்தும் விளங்கப்படுத்துகின்றார். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் முன்னைய சக்கரத்திலும் இவ்வாறு ஞானத்தை கேட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் கேட்கின்றீர்கள். ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. பழைய உலகமும் அழிக்கப்பட வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. அதிகாலையில் எழுந்து ஷரீரத்திலிருந்து விடுபடுவதற்கான அபியாசத்தை செய்யுங்கள். பழைய உலகையோ அல்லது பழைய ஆடையையோ நினைவு செய்யாதீர்கள். நீங்கள் அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். 2. சங்கம யுகத்தில் பாவ ஆத்மாக்களுடன் உங்கள் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. கர்ம கணக்குகளை சந்தோஷமாக தீர்த்து விடுங்கள். அழுது புலம்பாதீர்கள். தந்தையிடம் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக அனைத்தையும் பராமரியுங்கள். ஆசிர்வாதம். நீங்கள் தீவிர முயற்சியாளராகி புரிந்துணரும் சக்தியினால் சுய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்களாக. புரிந்துணரும் சக்தியே இலகுவான மாற்றத்திற்கு அடிப்படையாகும். புரிந்துணரும் சக்தியை நீங்கள் விருத்தி செய்யும் வரையில் உங்களால் அதனை அனுபவம் செய்ய முடியாது. இதனை நீங்கள் அனுபவம் செய்யும் வரையில் பிராமண வாழ்க்கையின் சிறப்பியல்பின் அஸ்திவாரம் உறுதியாகவோ அல்லது உங்கள் செயற்பாட்டில் எந்த ஒரு ஆர்வமும் உற்சாகமுமோ இருக்க முடியாது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் புரிந்துணரும் சக்தி உங்களை அனுபவசாலி ஆக்கும்போது நீங்கள் ஒரு தீவிர முயற்சியாளர் ஆகின்றீர்கள். புரிந்துணரும் சக்தி எந்த காலத்திலும் நீங்கள் இலகுவாக மாற்றமடைய உங்களுக்கு உதவுகிறது. ஸ்லோகம். உங்கள் ஷரீர வடிவத்தில் அன்பு வெளிப்படும் பொழுது தந்தை பிரம்மாவிற்கு சமமாகுகின்றீர்கள். ஓம் சாந்தி.